sum, design the rate of super elevation for horizontal highway curve of radius 500 meter and speed 100 kilometer per hour கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணலை இது வந்து மிக்ஸ்டு டிராஃபிக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணல. பட் நம்ம இங்க பாருங்க நமக்கு வந்து ஸ்பீட் வந்து 100 கிலோமீட்டர் பெர் ஹார் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் 75. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ்டு டிராஃபிக் ஸ்பீட் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. R உடைய வேல்யூ 500 மீட்டர், ஸ்பீட் உடைய வேல்யூ 100 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸோ ஃபார் மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன் வச்சு E is equal to V square divided by 225 R ஃபார்முலா. ஸோ V உடைய வேல்யூ 100, 225, R உடைய வேல்யூ 500. ஸோ நமக்கு E உடைய வேல்யூல கிடைக்குது 0.089. பட் இது எப்படி இருக்குது 0.7ஓட கிரேட் 0.07ஓட இது கிரேட்டரா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு நமக்கு டைரக்டா E உடைய வேல்யூ 0.07ங்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் F கண்டுபிடிக்கணுமா? ஸோ E plus F is equal to V square divided by GR. இது வந்து மீட்டர் பெர் செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதே இது கிலோமீட்டர் பெர் ஹார் இருந்துச்சுன்னா V square divided by 127 R. ஓகேவா? இப்போ நம்ம மேல வந்து நம்ம டேரக்டா F தான் உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ E உடைய வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் 0.07. F உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. V உடைய வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லைல்ல, மீட்டர் பெர் செகண்டா நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ 100 டிவைட் பை 127 இன்டூ R உடைய வேல்யூ 500. நெக்ஸ்ட் நமக்கு F தான் வேல்யூ வேணும். ஸோ 0.07 டுவர்ட்ஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. ஸோ தேர்ஃபோர் F உடைய வேல்யூ 0.087 நமக்கு கிடைக்குது. பட் இது எப்படி இருக்குது 0.15 விட ரொம்ப லெஸ் தெனா தான் இருக்குது. ஓகேவா? அதனால ஓகே நம்ம எடுத்திருக்கிற சூப்பர் எலிவேஷன் 0.07ங்கிறது கரெக்ட். ஓகேவா? நீங்க பார்க்கணும் சப்போஸ் நம்ம இங்க 0.07 எடுக்கும் போது பட் F உடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்த E உடைய வேல்யூ 0.089 எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? பட் மேக்ஸிமம் இதை நீங்க இப்படி கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகேவா?